Hello everyone, in today's video we're going to see appearances are deceiving. ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்கிறாங்களே, ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். Let's get into the conversation. Susan and Jenny are going to talking now. Susan, get a load of that little girl. அந்த குட்டி பொண்ணை பாரு. Get a load of that. Now take a look. ஓகே பாரு, get a load of that little girl. ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோ. She is a true troublemaker. அவள் தான் பெரிய ஆள். ஷி இஸ் மேக்கிங் ட்ரபிள் ஆல்வேஸ். எப்போ பாரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஜெனி, இஸ் ஷி? அவளா? பட் ஷீ டசன்ட் லுக் ஸோ. அவளை பார்த்து தெரியவே இல்லையே. ஆஸ் தே சே அப்பியரன்சஸ் ஆர் டிசீவிங். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சூசன், ஷி இஸ் நாட் தட் பேட் பட் ஷி இஸ் ஸ்பாயில்டு. அவள் அந்தளவுக்கு கெட்ட பொண்ணு இல்லை, பட் அவளை செல்லம் கொடுத்து ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. செல்லம் கொடுத்து ரொம்ப இது பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் மை அங்கிள் கெட்ஸ் அ கிக் அவுட் ஆஃப் ஹர். சில குழந்தைங்கள பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அவங்கள பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷீ கீப்ஸ் ஹிம் இன் ஸ்டிச்சஸ். அவள் ஏதாவது சொல்லி அவரை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா. கீப்ஸ் ஹிம் இன் ஸ்டிச்சஸ்னால் இஸ் லாஃபிங் அன்கண்ட்ரோலபிளி. சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவளை பார்த்தாலே ரொம்ப அம்யூஸ் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிடுவார் போல். அண்ட் ஜெனி சேயிங் பட் ஹீ ஷுடன்ட் கிவ் இன் டு ஆல் ஹர் ஆக்ட்ஸ். அவள் எது செஞ்சாலும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. ஹீ ஷுடன்ட் கிவ் இன்னா எதுக்கு எடுத்தாலும் அக்ரி பண்ணுறது, எல்லா ஆக்டுக்கும் ஓகே. ஃபைனலி அக்ரீஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ், வாட் ஷி வாண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணுறது. ஷில் எவென்ச்சுவலி கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு கண்ட்ரோலே இல்லாத போயிடுவா. சின்ன குழந்தைங்களாம் அப்படி தான், ஓவர் செல்லம் கொடுத்தா கண்ட்ரோலே இல்லாத ஆகிடுவாங்க. அண்ட் சூசன், தட்ஸ் ரைட், யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். நீ கரெக்டாக சொன்ன, நெத்தி போட்டில் அடித்தா மாதிரி சொன்ன. யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட்னா நெத்தி போட்டில் அடித்தா மாதிரி கரெக்டாக சொல்கிறது. ஐ செட் தட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். நான் இது எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். பட் மை வேர்ட்ஸ் ஃபெல் ஆன் டெஃப் இயர்ஸ். ஃபால் ஆன் டெஃப் இயர்ஸ்னால் செவடங்காதில் சங்கு ஊதுனா மாதிரி எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு காதிலே விழாது. ஸோ மை வேர்ட்ஸ் ஃபெல் ஆன் டெஃப் இயர்ஸ். லெட்ஸ் see the vocabulary. Get a load of, take a look at, அதாவது அவளை திரும்ப வைக்கிறது, draw attention or someone something. Next, appearances are deceiving. அதாவது திங்ஸ் கேன் லுக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வே தே ரியலி ஆர். அவங்க உண்மையான உருவம் என்னன்னு தெரியல. ஸோ அப்பியரன்சஸ் ஆர் டிசீவிங். அவ்வளோ நாட்டி. அண்ட் ஸ்பாயில்ட்னா ஹார்ம்ட் இன் கேரக்டர் பை பீயிங் ட்ரீட்டட் டூ லீனியன்ட்லி. ரொம்ப ஓவராக லீனியண்ட்டாக அவங்க எது சொன்னாலும் ஓகேன்னு சொன்னால் ஷில் பி ஸ்பாயில்டு. கெட கிக் அவுட் ஆஃப்னா சென்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட். அவங்கள பார்த்தாலே ஒரு கிக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு அம்யூஸ்மெண்ட், எக்ஸைட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. இன் ஸ்டிச்சஸ்னால் லாஃபிங் அன்கண்ட்ரோலபிளி. அவங்கள கண்ட்ரோலே, சில பேரை கண்ட்ரோலே பண்ண முடியாது லாஃப் பண்ணால், அந்த மாதிரி. இன் ஸ்டிச்சஸ்னால் இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் கிவன் நாட் ஃபைனலி அக்ரி வாட் ஷி வாண்ட்ஸ். வேணாம்னு சொல்லுவாங்க, பட் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவாங்க ஃபைனலாக. கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா நோ லாங்கர் பாசிபிள் டு மேனேஜ். அவங்களால பாசிபிளே இல்லை அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஹிட் த நெயில் ஆன் த ஹெட்னா டு டிஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி அ சிச்சுவேஷன் ஆர் அ ப்ராப்ளம். நெத்தி போட்டில் அடித்தா மாதிரி கரெக்டாக சொல்கிறது, இதான் நடந்தது, இதான் நடக்க போகுதுன்ட்டு. ஓவர் அண்ட் ஓவர் அகெயின்னா திரும்ப அகெயின் அண்ட் அகெயின். ஃபால் ஆன் டெஃப் இயர்ஸ்னா அதான் செவடங்காதில் சங்கு ஊதுறது. ஓகே, லெட்ஸ் see the conversation. Susan, get a load of that little girl. She's a true troublemaker. Jenny, is she? But she doesn't look so. As they say, appearances are deceiving. Susan, she's not that bad, but she's spoiled because my uncle gets a kick out of her. She keeps him in stitches. Jenny, but he shouldn't give in to all her acts. She'll eventually go out of control. Susan, that's right. You hit the nail on the head. I said that over and over again, but my words fall on deaf ears. I hope this video is very helpful to you and get practiced with all this vocabulary and conversation. And thanks for watching. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.